கதிராமத்து நடந்து வரும் இப்போ ஆனால் ஒன்று நான் ஸ்ரீலங்கா காய்ஸ் உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை யுதிஷ்டன் கிளம்புறேன் வரையும் என்னால் முடியும் முடிக்கணும் என்ற குறிக்கொள்ளே இருக்கிறேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்மளோட அப்பா ஒரு ஆளும் ஒரு மகன் ஒரு ஆளும் வந்து சேர்ந்து நம்மளோட சோமித வியூ மாதிரி நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் ஃபுல்லாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நடந்து வந்து கொண்டிருக்காங்க. அவங்கள போய்ட்டு நேரில் பார்க்குறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து ரெடியாகி நிற்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ஸ் வந்து செரானை தான் பார்த்து கொண்டிருக்கேன். செரான் வாரன்னுவர். இப்போ செரானுக்காக தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்கே போயிட்டு அவரோட கொஞ்சம் நடக்கலுமான்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட வயிறெல்லாம் பெருசு, ஸோ நடக்கலுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். அப்படி ஏழுமென்று சொன்னால் கட்டாயம் அவரோட நடந்து என்ன காரணத்துக்காக நடக்கிறீங்க, என்ன விஷயம் என்ற எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டறிஞ்சு உங்களுக்கு அதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வலிக்கிட்டேன், கீ எடுத்துட்டேன். இப்போ வீடை வந்து பூட்ட போகிறேன். வீடையும் பூட்டிட்டேன். ரைட், வீடையும் லாக் பண்ணுறேன். ஓகே ரைட், எல்லாமே ஃபுல் லாக். இப்போ நான் பைக்கில் ஏறி போக போகிறேன். சரி, வாராங்கள தெரியுமா உங்களுக்கு? சத்தியமாக தெரியா? யுதிஷ்டன் கோல் எடுத்தான் மச்சா, எங்கே நிற்க நித்திரையான்னு கேட்டான். நாங்கள் வீட்டில் நித்திரல்ல வீட்டான் இருக்காண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஸ்காலர்ஷிப் எழுதின பொடியனும் அவனோட அப்பா நடந்து வராங்க. பாம்பச்சான் போவோம்னா யாராக்கள் என்னன்னு ஒன்றும் தெரியா, கோல் அடிச்சு கூப்பிடுதான். சரி போவோம், பிள்ளையார் அடியில் வராங்க. நான் பிள்ளையார் அடியில் ஒரு ஆர்டரில் போனால் சரி யார் என்ன விளக்கு நம்ம இப்படி செய்யுமா? சரி, என்னடி போக்குல ஒரு எவ்வளோ தேங்காய் போகுது? 100 ரூபா. தேங்காய் 100 ரூபா. 100 ரூபாய்க்குமா தேங்காயோட? டேய் ஃபுல்லாக இப்படி போயிடுச்சு. சரியா? என்னது முதல்ல என்ன செய்வாங்கன்னா கதிராமத்து நடந்து வரும். இப்போ ஆனால் ஒன்று நான் ஸ்ரீலங்கா கொடியை தூக்கி எடுத்துட்டு நடக்கிறேன். கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்துக்கு. அதாவது இப்போ இப்படி தான் சார் வீட்டில் அம்மா ஏசினாலும் என்ன நடக்க அம்மா ஏசி போட்டா நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் நடக்கிறான். அந்த கோவி சுதாகர் ஜோக்கு மாதிரி தாரி. டேய் எங்கடா போறீங்க, எங்கடா போறீங்க, டேய் எல்லாரும் எங்கடா போறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ வீட்டில் வந்து இப்போ இப்படிதான் அம்மா மோட்டோக்கு வாங்கிட்டாங்கன்னு கேட்குறேன். அம்மா சரண்டோடனே இந்த சாப்பிடாம இருப்பேன்ன்ற காலம் போய் நீ இப்போ வாங்கி தரலாட்டி நான் இப்போ ஸ்ரீலங்கா சுற்றி நடப்பேன். உடனே வீடியோ எடுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பைக் இல்லை நான் நடக்க, பைக் இல்லை, ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் நடக்கிறேன் என்று சொல்லி. சரி பிரச்சனை இல்லை, ஏதோ அவங்க கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க, நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து வீடியோஸை காட்டுறேன் கைஸ், உங்க பாருங்க. ஓகே காய்ஸ், உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை யுதிஷ்டன் கிளம்புறேன். நிழலுக்குள்ள வச்சு கைக்கலாம். ஏன் அவளை வதக்கிறா? சாப்பிட்டீங்களா? நிழலுக்குள்ள வாங்க. செட்டுக்குள்ள வாங்க. சம்பவம் நடந்தது இதுண்டு சர்டிஃபிகேட் நடந்தது. வாங்க அப்படி வாங்க. அவங்க எவ்வளோ நின்று நடந்துட்டு எவ்வளோட்டு என்ன நடந்ததுன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஓகே சர்டிஃபிகேட்டும் கொடுத்து ஒரு பார்க்க மாட்டாங்க. இவருக்காக தான் நீங்க வரீங்க. இவருக்காக தான் நீங்க வரீங்க. நீங்க என்னத்துக்காக நடக்கிறீங்க சொல்லுங்க. அதான் என்ன சாதனை வரைக்கும்? எத்தனை வயசு உங்களுக்கு? 11 வயசு. 11 வயசுல ஜஸ்னாவில் இருந்து இங்கே நடந்து வாரீங்க. இப்போ எத்தனை நாள் எடுத்தது வாரத்துக்கு? 9 நாள். 9 நாளாக நடக்கிறீங்கண்ணே. காரணம் இல்லையா? இல்லை, ஃபுல்லாக நடந்து முடிச்சிருவேன். சரி, என்ன சாதனை படைக்கணும்? சாதனை படைச்சா என்ன கிடைக்கும்? ஸ்காலர்ஷிப் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் தானே, அதில் என்ன இருக்குது? படி நானும் தான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணதில்லை. நான் இந்த இன்றைக்கு யூனிவர்சிட்டி முடிச்சு நாளைக்கு எனக்கு கிராஜுவேஷன். நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணல. 74 மார்க்ஸ் 75 மார்க்ஸ் தான் எடுத்து. நான் ஸ்காலர்ஷிப் பேர் எழுதலை. இந்த ஸ்காலர்ஷிப் எழுதலை என்ன அதில் ஒன்றும் இல்லை. படித்து சாதிக்கலன்னு சொல்லக்கூடாது. இன்னும் எவ்வளோ இருக்குது படிக்கணும், எவ்வளோ இருக்குது. சரி, நடந்து முடிச்சு இப்போ எத்தனை நாள் எடுக்கு நடந்து முடிக்கிறதுக்கு?
45 நாளுக்கு நடக்கலாம். ஓகே, வார வழியில் என்னென்னத்தை ஃபேஸ் பண்ணீங்க? தனியாக நடந்து வந்திருப்பீங்க, வார வழியில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். இப்போ கால் நோய் இருக்கும், நடக்க இல்லாமல் இருந்திருக்கும், சில நேரம் யானை வந்திருக்கும். அப்படி என்ன நடந்தது? அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. விளங்கலை? எதிர்ப்பு நடந்ததா? எங்கே எதிர்ப்பு வரையில இந்த கொமெண்டுகள் அது உங்களுக்கு எத்தனை வயசு? ஜப்னாலியா இருக்கிறீங்க? கிளிநொச்சி. உங்களோட பேர் என்ன? உங்களுக்கு எத்தனை வயசு? 37 வயசு. நீங்க நடந்து வரீங்க. இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படி டாக்கெட் வச்சிருக்கீங்களா? இல்லாட்டி டாக்கெட் வைக்கல. இப்ப சின்ன நாள் தானே, அவரால் 7 மணி அப்பாண்டைக்கு என்னால 7 அந்த இடத்துல நடக்கலாம். ரூம்ஸ் எதுவும் ரூம்ஸ் வந்து இப்போ போலீஸால வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் செட் பண்ணி தருவாங்க. அதால இப்போ பாதுகாப்பான பக்கம் பிரச்சனை இல்லை. போலீஸில் பக்கம் சிஐடி பக்கம் எல்லாமே நீட்டாக இருக்குது. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கு எங்கே நிற்கிறீங்க? இன்றைக்கு பெரும்பாலும் ஏறாவூரில் 6:50 போயிடும். இன்னைக்கு 6:50 நினைப்பீங்க. இன்றைக்கு நாம அவடத்துக்கிட்ட நாங்கள் வருவோம். 6:50 எந்த ஹோட்டல்? 6:50 இப்போ அதில் போகாமல் நினைக்கிறேன். போயிட்டாங்க, போய் பார்ப்போம், கேட்டாங்க புரியுது. அப்படியா? இன்றைக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கிட்ட நீங்கள் நடக்கிறது? காலையில் 6 மணிக்கு. 6 மணிலேருந்து நடந்து வந்துடுறீங்களா? இந்த வெயில் தானே, இப்போ வெயில் கொஞ்சம் இருந்து வர்றது. ரொம்ப வெயில் அடிக்குது. உங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு மக்களோட வரவேற்பு? முஸ்லீம் ஏரியாவுக்குள்ள இன்னும் வரவேற்பு இருக்கு. முஸ்லீம் தமிழ் ஏரியாவில் கொஞ்சம் குறைய ஸ்பான்சர்ஸ் எதுவும் தந்துருக்குறாங்களா நீங்க நடக்கிற அப்படி ஒன்று ஒருத்தர் நீங்களா தான் நடக்கிறீங்க. அவர் கேட்டுட்டார், தான் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண இல்லைன்றும் தான் இந்த அதுக்கு பதில் ஏதாச்சும் ஒரு சாதனை செய்ய வேணும்னா அது இதைத்தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிதானே? இலங்கை படத்தை பார்த்துட்டு இது சின்னதாக தானே இருக்கு, இதை சுற்றி நடந்தா என்ன? பார்க்கக்குள்ள சின்னதாக இருந்துருக்கு, நடக்கக்குள்ள எப்படி இருக்கு? அது போய் சின்னதாக தான் இருக்கு. இது தன்னால் முடியும், இன்று வரையும் என்னால் முடியும், இதை முடிக்கணும் என்ற குறிக்கொள்ளே அவர் இருக்கிறார். அப்போ அதால் முடிச்சே ஆகும் பிரச்சனை. அவர் உறுதியாக இருக்கிறபடியா என்னால் 7 முறையிலாவது அது முடிச்சே ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு அண்ணளவா எவ்வளோ செலவு போகுது? நடந்து போகிறப்ப தண்ணி பதில் வாங்கணும், அப்படி இந்த ரூம் செலவுலாம் இருக்கு. கடவுள் இன்று வரைக்கும் எனக்கு கையால் செலவு போகுது. உண்மையாவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிதானே? மக்களோட ஆதரவு இருக்கு. குறிப்பாக முஸ்லீம் ஏரியாவில் வந்து என்னால் சாமான் தூக்கலாது, இந்தியாவில் வாங்கி அங்கால கொடுக்குற நிலைமையிலான் இருக்கு. உண்மையாவா? மற்ற தமிழ் ஏரியாக்களை தரலன்னு இல்லை, சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அளவு அந்த ஏரியாவில் சப்போர்ட். ஓகே, இன்னைக்கு நாங்கள் நீங்கள் நிற்கிற இடத்த வாரம் நம்பர் பண்ணிடுங்க. சரி. ஓகே கைஸ், இவங்க தான் நாக்கள். அதாவது மகன் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஃபெயில் பண்ணிட்டேருன்றதுக்காக மகன் வந்து அப்பாட்ட கேட்டுறீங்க, நான் வந்து இலங்கையை சுற்றி நடக்கணும்னு சொல்லி அந்த ஆசையை அவங்களோட அப்பா நிறைவேற்றுறதுக்காக தான் மகனை வந்து கூட்டிகிட்டு நடந்து பண்ணுறீங்க. அந்த இவங்களை வந்து பார்க்குறதுக்காக நானும் ஜிடி ஒர்க்ஸும் செரானும் சேர்ந்து இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் கைஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீட் பண்றோம். 6:50 வந்து மீட் பண்றோம். சரி, அதுதான் நினைப்போம். இங்க இருந்து களுவாஞ்சிகுடி வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் போல் அடிங்க. சரியா? வரமா? பாய் பாய் பாய். என்ன வேணுமான்னு கேட்டோன்னே வேணான்னு சொன்னோம்ல, அப்பா தான் வந்துருக்காரு. அப்பா வேணா இருக்கும். நல்ல அந்த வெயில் காலில் காயங்கள் ஒன்றும் இல்லையா? இல்லைண்ணே, அது ஒழுங்காக அப்பயும் போன வருஷம் நடக்கல. அது இப்போதான் ரிசல்ட்ஸ் வந்தது. என்ன இந்த வருஷம் தான் ரிசல்ட்ஸ் வந்து. இவர் கேட்டு இப்போ 2-3 மாதத்துக்கு மேலே இழுத்தடிச்சு அவரும் சரி புரித மாதிரி இல்லை. ஒரே முடியாண்டபடியா சரி அவர் ராஜ்யம் கூட வீட்டுக்கு. நீங்கள் எங்கண்ணா வேலை சரி? நான் கூறியெல்லாம் சரி கொழும்புல வேலை செய்யணும். நீ என்ன சரி ஆசைப்பட்டா நீ என்ன சரி அவர் சாதனை படைக்கணும் முயற்சி செய்ய நம்ம தடுக்கக்கூடாது. ஒரு நேரம் படிக்காம விட்டா கூட கேட்பாங்க, நான் அந்த டைமில் முயற்சி தான் நீங்கள் விடலன்ட்டு. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக தம்பி? தம்பி இல்லை ஸ்போர்ட்ஸ் செய்வீங்களா? ஸ்போர்ட்ஸ் செய்வீங்களா? இவ்வளோ தூரம் நடக்குது, நீங்கள் மரதன் ரேஸ் எல்லாம் செய்யலாம்.
ட்ரை பண்ணலாம். இந்த இதை முடிச்சுட்டா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க, என்னோட ஓடுறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. அப்படியா? சொல்லுங்க, என்னோட ஓடுறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. பேக் என்னோட வந்து இந்து சேனல்ல தண்ணினும் இருக்கா நல்லூரில் பேக் இது மாதிரி சோழன் உடுப்பு இது உடுப்பு இல்லை இதுக்குள்ள கட்டபடி வாங்க இலக்கை நோக்கிய வேணும் இதெல்லாம் வந்து நீங்க எவ்வளோ நாள் ஒரு கிழமைக்குள்ள செட் பண்ணி எடுத்துட்டீங்களா எல்லாம் நடக்கிறதுக்கு? அண்ணா இப்போ இவன் நான் இங்கே தயாராகும் முதலே ஸ்கூல்ல தான் டேட்டே கொடுத்துட்டான். நான் இப்போ நடக்கிறேன். இவர் டீச்சர்ட்ட சொல்லிட்டு ஓ இவன் டேட் குறிச்சிட்டார். இவன் ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? ஸ்கூல் அனுமதி தர இல்லை, அனுமதி தரல. ஓகே. அதுவெல்லாம் பள்ளி படிப்பனை படித்தவங்க விட மாட்டாங்க. இவனை வீட்டில் ஆக்கிறேன். இப்போ நான் போட்டான் போகிறது நான் நடக்க தான் முடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும் என்ன? முடிச்சிட்டு போய் ஸ்கூலுக்கு போவோம். போகணும். என்னவா வாரேன் படிச்சு என்னவா வாரேன் டாக்டரா வரணுமா? வெரி குட். டாக்டர் இல்லாட்டி போலீஸா? ஏன் போலீஸ்? போலீஸுக்கு தோக்கு கொடுப்பாங்க. படிக்கணும் என்ன? அவதி எப்படி